Assalamu alaikum. Welcome back to my another video. Hope you all are fine. Alhamdulillah, நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். So I am very happy to see you again. So today வீடியோவில் நான் ஆஃப்டர்நூன் செஞ்ச crab roast தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நண்டு ரோஸ்ட் பண்ணது. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக யார் வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு நண்டு ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். இது வந்து என்னோடய ஸ்டைல், ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. ஸோ என்னோடய ஸ்டைல் எப்படின்னு நான் காட்டுறேன். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 6 ஆனியன் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணுறோம். மசாலான்னு சொல்லும் போது மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி அண்டு கரம் மசாலா அண்டு பெருஞ்சீரக பொடி, அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுல தான் இதோட டேஸ்ட் இருக்குது. இட் மீன்ஸ் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி அதுலேருந்து தண்ணி விட்டு அப்படி எண்ணெய் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகணும். இப்போ நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க இந்த நண்டை வந்து நம்ம அதில் போட்டுட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட் வரும். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறது. ஸோ கொஞ்சமாக வந்து வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மூடி வச்சு அதிலே வந்து வேங்க. ஸோ அப்போ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் இது உப்பு போடுறது காட்டலை, மிஸ் ஆகிடுச்சு கிளிப்பு. ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் த ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.